இனிய வணக்கம். நூல் காஞ்சி நேயர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு மனம் மகிழ்ச்சிக்கு காரணமே எங்களுக்கு கிடைத்த நேயர்களாகிய நீங்க தாங்க. ஏன்னா நாங்க நிறைய செய்திகளை படிச்சுட்டு வந்து பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு களம் தேவைப்படுது. அந்த களத்துக்கு நீங்க உறுதுணையா இருந்து எங்களுக்கு கை கொடுக்குறீங்க. அப்படி இன்னைக்கு நான் வாசித்த சில செய்திகளில் வியந்து பார்த்ததை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஏன்னா இன்னைக்கு நல்ல செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டே வந்தால்தான் உங்களுக்கு நீங்க எது தேவையில்லை நினைக்கிறீங்களோ அது வெளியே போகும். நல்லது உள்ள வரத்தான், தேவையில்லாது வெளியே போகும். அப்படி எனக்கு இன்னைக்கு நான் எது பகிர்ந்துக்க உங்க கூட விருப்பப்படுறேன்னு பாத்தீங்கன்னா, வள்ளுவரையும் ஔவையாரையும் நான் உங்க கூட பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். அதுல முதல்ல வள்ளுவர் எழுதிய ஒரு குறட்பாவை நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த குறட்பா வந்து பாத்தீங்கன்னா, நான் நேற்று இரவு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய ரொம்ப என்ன மனச தொட்ட குரல்னு சொல்லாங்க. அதாவது இந்த குரல் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி சொல்றேன். இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா, நாம ஒரு பிழை செஞ்சிருப்போம். அந்த பிழையின் காரணமாக ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பார். அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரு வேணாலும் இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம போய் மன்னிப்பு கேட்போம். தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சு, தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சு, மன்னிப்பு கேட்போம் இல்லைங்களா? மன்னிப்பு கேட்போம். அப்படி மன்னிப்பு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல அப்படிம்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் அவங்க மனதுக்குள் இது ஒரு காயம் மாதிரி ஏற்படுத்தி சொல்லி காட்டிடுவாங்க. அது உறவுகளாக இருந்தாலும் சரி, தொழில்துறையில் நடக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, நீ அன்னைக்கு ஒரு தப்பு செஞ்ச இல்ல, அது மாதிரி இன்னைக்கு நடக்காம பார்த்துக்கோன்னு சொல்லி காட்டிடுவாங்க. இதை வள்ளுவர் மிக அழகாக 2 வரியில சொல்லியிருக்காருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதனாலதான் நம்ம எங்கேயும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க போல இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா ஒரு கெட்ட பேரை நீங்க வாங்கிட்டீங்கன்னா எந்த காலத்திலையும் அது மாறவே மாறாது. அதை கடந்து வேணா நீங்க போலாமே தவிர அது மாறாது. இதை வள்ளுவர் அழகா 2 வரியில் சொல்றாரு பாருங்க. போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின், போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தோற்றுதல் யாருக்கும் அரிது அப்படிங்கிறாரு. இதை யார உவமையா வச்சு சொல்றாருங்கிறதா இங்க வள்ளுவனுடைய சிறப்புங்க. இத வள்ளுவன் யார உவமையா வச்சு சொல்றாருன்னா, மன்னரை உவமையாக வச்சு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஒரு நாடாளும் மன்னன், தனக்கு கீழே மந்திரிகள் இருப்பாங்க, படை வீரர்கள் இருப்பாங்க, பணியாட்கள் இருப்பாங்க, நிறைய எல்லாருமே புலவர் முதல் கொண்டு அந்த நாட்டு மக்கள் இருந்து எல்லாரும் மன்னருக்களை தானே வந்தாகணும். அப்போ இந்த அரச சபையில வந்து பாத்தீங்கன்னா, அரச அவை, அந்த அரச அவையில வந்து ரொம்ப முக்கியமான மந்திரிகள் இருப்பாங்க. இந்த மன்னருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் இருப்பாங்க. அந்த மந்திரி ஒரு பிழை செய்து விட்டாலும் கூட அந்த மந்திரிக்கான தண்டனை கொடுக்கும் உரிமை மட்டும்தான் மன்னனுக்கு இருக்கிறது. தண்டனை கொடுக்காமல் சரி போங்கன்னு சொல்லக்கூடிய உரிமை மன்னனுக்கு இல்லைங்கிறார் வள்ளுவர். இது மன்னரை சேர்ந்துள்ளதுங்கிற அதிகாரத்துல எழுதுறாரு. என்ன சொல்ற வர்றாருன்னா, ஒரு பிழை நடந்துருச்சு, நேத்து வரைக்கும் நல்லா இருந்தப்பா, இன்னைக்கு தெரியாம ஒரு பிழை நடந்துருச்சு, நேத்து வரை நீ நல்லா இருந்ததுக்கு என்ன பலன் உனக்கு நான் கொடுக்கணும் வேண்டியதை கொடுத்துட்டேன், இன்னைக்கு நீ செய்த பிழைக்கு அனுபவிச்சாகணும்னு சொல்லி தண்டனை கொடுப்பாங்களாம். இன்னைக்கு மன்னர் ஆட்சி இல்ல, நல்லா பாருங்க, இன்னைக்கு மன்னர் ஆட்சி இல்ல, மக்கள் ஆட்சி தான். ஆனால் நீங்கள் ஒருவேளை காவல் நிலையத்துல நீங்க ஏதாவது ஒரு தவறான வழக்குதல்ல, நான் சொல்றது ஏதாவது ஒரு தவறான வழக்குகளை நீங்கள் ஒரு முறை சிக்கி கொண்டால், ஒரே ஒரு முறை சிக்கிட்டீங்க அப்படின்னா, அது காவல்துறையினால் பதிவு செய்யப்பட்டு விட்டால், மீண்டும் அந்த இடத்தில் நீங்கள் இருக்கும் பகுதியில் ஒரு தவறு நடந்தால் உங்களை கூட்டு போய் தான் விசாரிப்பாங்க. நீங்க அந்த தவறே செஞ்சிருக்க மாட்டீங்க மீண்டும், ஆனாலும் விசாரிப்பாங்க. ஏன் விசாரிக்கிறாங்கன்னா, உங்க மூலமாக மற்ற ஒரு திருடனை பிடிப்பதற்காக. ஆக இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாங்க, எப்ப நம்ம எங்க செஞ்சாலும் நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும். அதுவும் நல் ஒழுக்கத்தோடு, நல் அறத்தோடு, நல் பண்போடு, நல்லவர்களாக, பிறருக்காக இல்லைங்க, நமக்காக நம்மளை நாம தான் நிலைநிறுத்தி காப்பாத்திக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஆக
ஒரு பிழை நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா நமக்கு தான் இருக்குது. ஒருவேளை பிழை நடந்துருச்சுன்னா அதற்கான தண்டனை பெறும் உரிமை மட்டுமே நமக்கு இருக்கிறதே தவிர அதற்கு நியாயம் பேசிக் கொள்வதில் எந்த பலனும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருங்க. அதே போல வள்ளுவர் இன்னொரு குறள், நிறைய குறள் சொல்லியிருக்காரு, இது இன்னொரு குறள், எனக்கு படித்ததிலே பிடித்த குறள்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த குறள் வந்து பாத்தீங்கன்னா வினை திட்பங்கிற அதிகாரத்துல வரும். இவரு வள்ளுவர் சொல்ற பிறகு இந்த குறளை எனக்கு படிச்சோன்னா நான் அப்படியே வியந்துட்டேன். வினை திட்பம் என்பது ஒருவன், மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற அப்படிங்கிறாரு. வினைனா என்னங்க? நம்ம செய்யக்கூடிய செயல் வினைக்குள்ள வந்துடும். வினை அது எது வேணாலும் செயல், செயல்பாடுகள், கருத்து எதுனாலும் சரி வந்து வினைக்குள்ள வந்துடும். நீங்க ஒரு செயலை செய்யறீங்க, அது வினையாலேயோ சிந்தித்தினாலேயோ எதுனாலையோ நீங்க செய்யறீங்க இல்லையா, அது வினைக்கு எச்சத்துக்குள்ள போயிடும், வினைக்குள்ள போகுது. அதை நீங்க செய்யறதுக்கு மனத்திட்பத்தோடு இருக்கணுமா. இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்ன குறளையும் இந்த குறளையும் சிந்திச்சு பாருங்க. நீங்க நல்லவனா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நல் ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நல்ல அறத்தில் தான் நான் பயணிப்பேன் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணுங்க? மனத்திட்பம், மனத்திட்பத்தோடு நீங்க இருக்கணும், மன உறுதியோடு நீங்க இருக்கணும். இங்க இந்த மனத்திட்பத்தை மட்டும்தான் நான் எடுத்துக்க விருப்பப்படுறேன். இந்த குறள் நிறைய விளக்கங்களை சொல்லக்கூடியது. ஆனா இங்க நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது, நல்ல நற்செயல்களை செய்யும் பொழுது மன திட்பத்தோட இருந்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அது வெற்றி பெறுது, வெற்றி பெறல ரெண்டாவது, ஆனால் அவை சிறப்பானவையே அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருங்க. இது வள்ளுவர் சொல்லக்கூடிய மிக, திருக்குறளை சொல்லக்கூடிய மிக நல்ல செய்திகளில் இதுவும் ஒண்ணு. இந்த மாதிரி செய்திகள்லாம் நீங்க கேட்கறதுக்கு எங்களோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.